இந்த ரெய்னி சீசனில் இப்படி ஒரு முறுக்கு செய்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஈவினிங் டைமில் ஒரு கப் டீ ஆர் ஒரு கப் காஃபி கூட இதை வச்சு சாப்பிட்டா லைட்டாக டேஸ்ட்டாக இதை விட ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் இருக்க முடியுமா என்ன? வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது தேங்காய் பால் முறுக்கு. ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஆல் டைம் ஃபேவரட். இந்த முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு, இது நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. தேங்காய் பால், உளுந்து, எள்ளு, பொரிக்கடலைன்னு சொல்கிற உடச்ச கடலை, வெண்ணெய் அண்ட் உப்பு. இதை பொரிக்க தேவையான ஆயில். நான் என்னைக்கு எடுத்துருக்கிறது கடலை எண்ணெய். நீங்கள் இந்த அரிசி மாவை கடையில் வாங்கினதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் உளுந்தை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுடுங்க. கை விடாமல் வறுக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒரே ஈவனாக வறுப்படும். ஸோ இது ஒரு லைட்டான ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கலாம். பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும். இது போதும் நமக்கு. இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பொரிக்கடலையை சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்தா போதும். நம்ம அரைக்கும் போது ஒரு ஃபைன் பவுடராக வரத்துக்காக தான் நம்ம இதை வறுக்கிறோம். இப்போ நாம் வறுத்த உளுந்தையும் பொரிக்கடலையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபைன் பவுடராக இதை நம்ம அரைச்சிக்கலாம். நான் பெரிய ஜாரில் அரைக்கிறதால ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா அரைக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன ஜார் இருந்தால் நீங்கள் தனித்தனியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முறுக்குக்கு நான் எடுத்துக்கிறது பச்சரிசி மாவு தான். நீங்கள் இது ரேஷன் பச்சரிசி மாவில் கூட செய்யலாம், நல்லாவே வரும். ஸோ இப்போ நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இது 200 கிராம்ஸ் பிடிக்குது. ஸோ இதில் 3 டம்ளர் மாவு நான் எடுத்துக்கிறேன். அது 600 கிராம்ஸ் ஆகுது. அதுக்கு 50 கிராம் உளுந்து, 50 கிராம் பொரிக்கடலை. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து அண்ட் பொரிக்கடலை மாவை நம்ம ஒரு சல்லடை வச்சு சலிச்சிக்கலாம். அதையும் நாம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். 50 கிராம் வெண்ணெயை லைட்டாக மெல்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கைகளால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு பதத்துக்கு வரணும். பெரிய தேங்காவாக இருந்தால் ஒரு அரை முடி போதும் பால் எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு சின்ன தேங்காயாக இருந்தால் ஒரு முழு தேங்காயோட தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்படி விரலால் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம விரல் அதில் பதியணும். அதுதான் பதம். இப்போ நம்ம மாவை தயார் பண்ணிட்டோம். இப்போ முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெய் நல்லா சூடு பண்ணுங்கள். ஸ்டவ்வோட ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். அதை நம்ம சிம்லேயும் வைக்க வேணாம், அதிகமாக ஆக்க வேணாம். அப்படியே சூடாகட்டும் எண்ணெய். இப்போ ஒரு முறுக்கச்சு எடுத்துக்கலாம். அதில் ஃபுல்லாக ஆயிலை நம்ம தடவிக்கலாம். மாவை நல்லா உருட்டி முறுக்கச்சில் விட்டு நாம் சுட ஆரம்பிக்கலாம். அப்போது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் எதுனா, ஜல்லிக்கரண்டியை திருப்பி அது பின்னாடி ஆயில் தடவிடுங்க. தடவிட்டு அதுக்கு மேலே முறுக்கை பிடிய ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு கடாயில் போடும்போது கையில் படாமல் இருக்கும். ஈஸியான ஒரு மெத்தட் இது.
இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறனால அந்த ஃப்ளோ கரெக்டாக வருது. உங்களுக்கு தேவையான சைஸில் இதை நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கலாம். அது பின்னாடி ஆயில் தடவிட்டு கூட நீங்கள் அந்த தட்டு பின்னாடி முறுக்கு பிழிஞ்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ 3 ஸ்டார் வர அச்சில் தான் முறுக்க பிழிஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த அச்சை வச்சு நீங்கள் முறுக்க பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கடாயோட சைஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 3 4 போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. முறுக்கு நம்ம இப்போ போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி போடுங்க. அப்போ அந்த முறுக்கோட சலசலப்பு அந்த ஆயிலில் அடங்கிட்ட பிறகு அந்த முறுக்கை வந்து ஃப்ளோட் ஆகாமல் கீழே அப்படியே இறங்கும். அந்த டைமில் நம்ம அந்த முறுக்கை எடுத்துடலாம். இப்போ இந்த முறுக்கு வந்து கீழே இறங்குது. இதனோட சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. ஸோ இது நமக்கு குக் ஆயிடுச்சு நல்லா. இது நமக்கு அரிசி மாவில் செய்கிறதால இந்த முறுக்கு ரொம்ப செவக்காது, வெள்ளையாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாமே ஒரே கலராக வரும்போது நம்ம கரெக்டாக அதை எடுத்துடணும். ரொம்ப அதை கருக விடக்கூடாது. பாருங்கள், இப்போ இது வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ இது இன்னொரு அச்சில் போட்டது ஒரு சிங்கிள் ஸ்டார் இருக்கும் பாருங்கள், அதில் நான் எடுத்திருக்கேன் சுற்றி. பாருங்கள், இப்போ அந்த முறுக்கெல்லாம் வெந்துருச்சு. அதனால் அது நல்லா கீழே இறங்கியிருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது செய்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த பதம் எப்படி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 1 டம்ளர் மாவில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். 1 டம்ளர் மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்த வறுத்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைஸாக அதே மாதிரி பொடிச்சு போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அதில் வந்து வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள். இது நல்லா க்ரன்ச்சியாக இருந்தாலும் சாப்பிடும்போது வாயில் அப்படியே கரைஞ்சி போயிடுங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வில்மாஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma. Thanks for watching.